ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்தியன் பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 15 அப்படிங்கிறது ஈஸியாக வந்து எடுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள எல்லா இந்தியன் பாலிட்டி லெசன்ஸையும் வந்து நல்லா படிச்சுக்கணும். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கை வந்து ரெஃபர் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழுக்கு வந்து 2 புக் இருக்குது, இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு புக் இருக்குது. தமிழுக்கு வந்து இருக்கக்கூடிய 2 புக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷனில் உள்ள சதீஷ்குமார் எழுதின இவங்க இந்தியன் பாலிட்டி புக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் அவர்கள் எழுதின ஒரு இந்தியன் பாலிட்டி புக்கு. இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதே இங்கிலீஷ்க்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமிகாந்த் புக்கு தான் இங்கிலீஷ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இதில் ஏதாட்டும் ஒரு புக்கை வந்து ரெஃபர் பண்ணிக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா இந்திய அரசியலமைப்பு பிரகதீஷ் பப்ளிகேஷன் சதீஷ்குமார் அவங்க எழுதின புக்கை தான் வந்து நம்ம ரெஃபர் வந்து பண்ணியிருக்கோம். இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 யூனிட், அடுத்த 31வது யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம இந்த 30 யூனிட்டை வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 6 இதாக வந்து பிரிச்சிருக்கோம். ஓகேவா, 6 இதாக பிரித்து இதில் வந்து ஒரு 450 பேஜஸ் இருக்கும். ஒவ்வொரு பேஜஸ்லையும் நிறைய கண்டென்ட் இருக்கும். அதை வந்து இப்போ உடனே உங்களால் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம இதை வந்து ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் ஒரு நோட்ஸாக வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த பின்னாடி பார்க்குறீங்களா, இந்த மாதிரி நோட்ஸாக வந்து இது வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயும் இந்த நோட்ஸ் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து இருக்கும். நம்ம இந்த 30 யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா 6 இதாக வந்து பிரிச்சிருக்கோம். ஓகேவா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இதாக இருக்கா உங்களுக்கு இந்தியன் பாலிட்டி அவுட் சோர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6ன்ட்டு 6 இதாக வந்து பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் கொடுத்து 6 டெஸ்ட்டில் இந்த 6 யூனிட் கவர் பண்ணிடும். அப்போ வந்து உங்களுக்கு பாலிட்டி ஸ்கூல் புக்ஸும் கவர் ஆகிரும், அவுட் சோர்ஸ் இந்த இதுவும் வந்து கவர் ஆகிரும். நம்ம அதனால இந்தியன் பாலிட்டியில் 15 வந்து ஈஸியாக வந்து எடுக்க முடியும். ஓகேவா, அதே மாதிரி டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சோர்ஸுக்குன்னு தனி டெஸ்ட் வந்துருக்கும். இப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 200 கொஸ்டின்னா 200 கொஸ்டின் அந்த டெஸ்ட்டுக்கு இருக்கும். பாலிட்டி அவுட் சோர்ஸ் 1ன்னு அதில் கொடுத்துருக்கோம், 2, 3, 4, 5, 6ன்னு இந்த 6 டெஸ்ட் இருக்குல்ல, இந்த 6 டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி டெஸ்ட்டுகள் வந்து உங்களுக்கு இடம்பெறும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 கொஸ்டின்ஸ்கள் வந்து இருக்கும். இதோட PDF வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேட்ச் ரிலேட்டடாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இதோட PDF வந்து எப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது விஷயம் உங்களுக்கு தெரியும். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸ்க்கு வந்து போவோம். இந்தியன் பாலிட்டி அவுட் சோர்ஸ் கிளாஸ் 1. அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1 இந்திய அரசியலமைப்பில் வரலாற்றின் தாக்கம் பற்றி நம்ம பார்ப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இதோட ஓவர்வியூ வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக இந்த PDF வந்து வச்சு பார்ப்போம். ஓகே, இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஐரோப்பியர் வருகை. ஓகே, இந்தியாவில் உள்ள பொருட்களை வாங்குவதற்கும் இந்தியாவில் வந்து வணிகம் செய்வதற்கும் வந்து பார்த்திங்கன்னா 1498 வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து வராங்க. எங்கே வருவார் இவர்? வாஸ்கோட காமா தான் கோழிக்கோடுக்கு வந்து வருவார். ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் வராங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா டச்சுக்காரர்கள் வராங்க. 3வது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து வருது. 4வது வந்து பார்த்திங்கன்னா டேனியல்காரர்கள் வந்து வராங்க, டேனிஷ் வராங்க. 5வது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வராங்க. இப்படி 5 ஐரோப்பிய நாடோட வருகை இருந்தாலும் 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள். இவங்க 2 பேருக்கு இடையே தான் போட்டி. மீதி எல்லா நாட்டையும் அடித்து விரட்டிட்டாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில போட்டி. இவங்க 2 பேருக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நிறைய போர்கள் நடக்கும். அதில் முக்கியமான போர்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் கர்நாடக போர், 2ஆம் கர்நாடக போர், 3ஆம் கர்நாடக போர், பிளாசி போர், பக்சார் போர். இந்த பக்சார் போரோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து திவானி முறை அப்படின்ட்டு ஒரு இதை வந்து அதிகாரத்தை வாங்குறாங்க. திவானி முறை அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிலம், ஓகேவா, அந்த நிலத்தோடைய வரி வசூல் செய்யும் உரிமையை வந்து வாங்கிக்கிடுவாங்க. அதே மாதிரி சிவில் வழக்குகளுக்கு இவங்க வந்து தீர்ப்பளிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து வாங்கக்கூடிய இதுதான் வந்து என்னது திவானி உரிமை. ஓகேவா, திவானி உரிமைனா ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேருந்து வரி வசூல் செஞ்சுக்கலாம். அங்கே ஏதாவது சொத்து தகராறு இருந்துச்சுன்னா இவங்க தீர்ப்பளிப்பாங்க. இப்போ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எப்படி தீர்ப்பளிக்கும்? இங்கே சொத்து பிரச்சனை, இந்த சொத்து எனக்குன்றுவான். ஓகேவா, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இடத்துல வரி வசூல்னா அவன் வரி வசூல் செய்யதானே வந்திருக்கான், வரி வசூலை செஞ்சுக்கிட்டு அவன் முன்னேறுவதற்கு தான் இந்த திவானி உரிமையை வந்து வாங்கிட்டாங்க. இந்த திவானி உரிமை வந்து 1858 வரைக்கும் இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் விக்டோரியா மகாராணி அவங்களோட பேரிருக்கின்படி இங்கிலாந்துக்கு போகுது. இங்கிலாந்து கவர்மெண்ட்டுடைய ஆட்சி கீழே வந்து இந்தியா கவர்மெண்ட் இருக்குது. ஓகேவா, இதில் வந்து 2 சட்டங்களை பற்றி படிக்கிறதா இந்த பாடம் வந்து. ஓகேவா, என்னென்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஒரு சட்டங்கள் வந்து போட்டிருப்பாங்க. ஒழுங்குமுறை சட்டம், பிட் சட்டம், அடுத்து பிட்டு திருத்த சட்டம், பட்டய சட்டம் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. அடுத்தது அது முடிஞ்ச பிறகு இவங்க வருவாங்க. யார்? இங்கிலாந்து அரசு என்னென்ன சட்டங்கள்லாம் போட்டாங்க அப்படி இதெல்லாம் படிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பாங்க 1946 செப்டம்பர் 2. அந்த
அரசாங்கத்தில் யாரெல்லாம் அமைச்சர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க தான் வந்து இந்த பாடத்தோடைய ஓவர்வியூ. ஓகேவா? ஓகே. இந்தியன் பாலிட்டி அவுட் சோர்ஸில் யூனிட் 1 இந்திய அரசியல் அமைப்பில் வரலாற்றின் தாக்கம் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஐரோப்பியரோட வருகை. ஐரோப்பியர் வருகையில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய பொருட்களை வந்து பெறுதல் வேண்டி புதிய கடல் வழியினை வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடான போர்ச்சுகல் வந்து கண்டுபிடிச்சு இந்தியாவில் வந்து வணிகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ 1498 முதல் வந்து தொடங்குறாங்க. ஓகேவா? யார்? வாஸ்கோட காமா வந்திருப்பார். கோழிக்கோடு, கேரளா பக்கத்தில் உள்ள கோழிக்கோடுக்கு வந்து வந்திருப்பார். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டரை போர்ச்சுகல் வந்து ஃபஸ்ட்டு வராங்க 1498. அடுத்த டச்சு வந்து 1602. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1611 வந்து வராங்க. அதுக்கப்புறம் டேனியர்கள் வந்து 1616 வராங்க. அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் 1664 வந்து வராங்க. உங்களுக்கு வந்து தோணும், என்ன சார் எல்லா வருஷத்தையும் படிக்கணுமா அப்படின்ட்டு. மேக்ஸிமம் வருஷம்லாம் கேட்க மாட்டாங்க, இந்த ஆர்டர் தெரிஞ்சால் போதும். ஃபர்ஸ்ட் போர்ச்சுகல், டச்சு, அடுத்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி, டேனிஷ், பிரெஞ்சுக்காரர்கள்ட்டு இந்த ஆர்டர் வந்து தெரிஞ்சால் வந்து போதுமானது. அடுத்து இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை பற்றி பார்ப்போம். கிபி 1600 டிசம்பர் 31 வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அரசி முதலாம் எலிசபெத் அவங்க வந்து ஒரு பட்டயம் வந்து கொடுக்குறாங்க. பட்டயம்னா வந்து ஒரு உரிமை சாசனம். ஓகே, இப்போ வந்து ஒரு ஆர்டர் காப்பிங்கிறாங்களா, அது அந்த காலத்தில் பட்டயம்பாங்க. ஒரு உரிமை சாசனத்தை வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்க? எப்போ நீங்கள் போய் இந்தியாவில் வந்து வணிகம் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கிலாந்து அரசி முதலாம் எலிசபெத் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அதனால் அதை வாங்கிட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் வந்து 1611 இவங்க வந்து வாங்கினது எப்போ பாருங்கள். 1600 டிசம்பர் 31 வாங்கிட்டாங்க முதலாம் எலிசபெத் அவங்களால் வழங்கப்பட்டது. ஆனால் அவங்க அதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதுக்கு வந்து ஒரு 11 வருஷம் ஆகிட்டு. கிபி 1611ஆம் ஆண்டு முதல் வணிகத்தலங்களை வந்து இந்தியாவில் அமைத்து வணிகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அதுக்கு பிறகு இப்போ வந்து 5 நாடுகள் வந்துருச்சு. போர்ச்சுகல், டச்சு, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி, டேனிஷ், பிரெஞ்சுன்னு 5 பேர் வந்திருக்காங்களா. ஆனால் இங்கே 2 பேருக்கு இடையில தான் வந்து போட்டி இருந்திருக்கு. ஐரோப்பிய நாடுலேருந்து 5 பேர் வந்தாலும் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் தான் போட்டி இருந்திருக்கு. மற்ற ஐரோப்பிய நாடுகளை வந்து வணிக ரீதியாக தோற்கடித்து இவங்களோட ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டிட்டாங்க. இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் தான் அப்படின்ட்டு நிலைநாட்டார்கள். இவங்க 2 பேருக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா முதல் கர்நாடக போர், 2ஆம் கர்நாடக போர், 3ஆம் கர்நாடக போர், பிளாசி போர், பக்சார் போர்ன்ட்டு இந்த போர்கள்லாம் வந்து நடக்குது. இதில் இந்த முதல் கர்நாடக போர், 2ஆம் கர்நாடக போர், 3ஆம் கர்நாடக போரை பற்றியெல்லாம் நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் நல்லா டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. என்ன உடன்படிக்கை படி முடிஞ்சு அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பிளாசி போர் இருக்குல்ல, ஓகேவா, இதோட டேட் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி டேட் மட்டும் கொடுத்தாங்கன்னா கேட்பாங்க. ஓகேவா? பிளாசி போர் வந்து ஜூன் 23 1757. பக்சார் வந்து 1764. நான் இந்த மாதிரி போர்களுக்கெல்லாம் முடிஞ்சால் கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஷார்ட்கட் வீடியோ வந்து போடுறேன். ஓகே, இப்போ வந்து பக்சார் போர் வந்து எப்போ முடியுதுன்னா 64 வந்து ஸ்டார்ட் ஆகுது, 1765 வந்து முடிகிறது. அப்போ முடியும் போது அலகாபாத் உடன்படிக்கையின்படி வங்காளம், பீகார், ஒரிசா இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு வரி வசூல் செய்யும் திவானி உரிமை வந்து வழங்குறாங்க. நான் திவானி உரிமைனா வந்து ஆல்ரெடி வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி இருக்கா, அந்த நிலப்பகுதியில் வந்து வரி வசூல் செய்யவும். அடுத்தது வந்து ஏதாட்டு சொத்து தகராறு இருந்தால் சிவில் வழக்குகள் வந்து இது உத்தரவு பிரிக்கணும். சிவில் வழக்குகள்னால் அந்த காலத்தில் சொத்து மட்டும்தான் வந்து மேக்சிமம் இருந்திருக்கும். ஓகேவா? ஓகேவா? சொத்துன்னா என்ன அவங்க பண்ணுவாங்க, இது ஏன் சொத்து அப்படின்ட்டு ஆட்டையை போடுவதற்கு தான் இந்த 2ஐயும் வாங்கிட்டாங்க. ஒரு நிலத்தில் வந்து வரி வசூல் செய்யவும், சிவில் சொத்து வழக்குகளுக்கு வந்து தீர்வு காணவும் வந்து ஆங்கிலேயர்களுக்கு இந்த கம்பெனி வந்து உரிமையை வந்து வாங்கிட்டாங்க. இந்த பக்சார் போரோட முடிவில் தான் வந்து இவங்களுடைய ஆதிக்கத்தை ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்தது ஓகே, 1765 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த வணிக ரீதியாக தான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் இந்த திவானி உரிமையை வந்து வாங்கினதுலேருந்து அவங்களோட அதிகாரத்தை வந்து அந்த பகுதிகளில் வந்து செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆங்கில கிழக்கிந்தியன் கம்பெனியின் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா கிபி 58 வரைக்கும் தொடருது. ஏன் 58 வரைக்கும் தொடருதுன்னா 58 நவம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வந்து வருது. இந்த விக்டோரியா மகாராணி பேரறிக்கையில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடைய ஆட்சி வந்து இதோட முடிஞ்சு, ஆங்கில கிழக்கிந்திய ஆட்சி வந்து இதோட முடிவிற்கு வருது. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் தான் வந்து இந்தியா வந்து இனிமேல் வந்து செயல்படும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து கிபி 1947 ஆகஸ்ட் 15 வரைக்கும் இங்கிலாந்தோடைய கட்டுப்பாட்டு கீழே தான் வந்து இந்தியா வந்து இருந்துச்சு. ஆங்கில அரசாங்கத்தின் ஆட்சி கீழே தான் வந்து இந்தியா தொடர்ந்தது. ஓகேவா?
இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த 2 பாக்ஸ் இருக்கா, இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக படிப்போம். இந்திய அரசியலமைப்பில் சட்ட வளர்ச்சின்னு போட்டிருக்கா, இது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து கொண்டு வந்த சட்ட திருத்தங்கள். இது வந்து இங்கிலாந்து அரசு வந்து கொண்டு வந்த சட்ட திருத்தங்கள். ஒழுங்குமுறை சட்டம், பிட் இந்திய சட்டம், பிட் இந்திய திருத்த சட்டம், பட்டய சட்டம், பட்டய சட்டம், பட்டய சட்டம், பட்டய சட்டம். ஓகேவா. அடுத்து இந்திய அரசு சட்டம், இந்திய கவுன்சில் சட்டம், இந்திய கவுன்சில் சட்டம், மிண்டோ மார்லி சீர்திருத்தம், மாண்டேகி ஜேம்ஸ் போர்டு சட்டம், இந்திய அரசு சட்டம், இந்திய விடுதலை சட்டம்ட்டு இருக்கும். இதை பற்றி தான் நம்ம ஒவ்வொன்றா வந்து இப்போ டீட்டெயிலாக வந்து படிப்போம். இது 1773 1858 வரைக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடைய ஆட்சி. இங்கிலாந்து அரசின் ஆட்சி 58 1947 வரைக்கும். நம்ம படிக்க போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டையும் தான் படிக்க போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கேட்டிங் பாருங்கள், என்னது, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடைய ஆட்சி ஒழுங்குமுறை சட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்களா. இங்கிலாந்தோட பிரதமராக இருந்த நார்த் பிரபு அப்படிங்கிறவர் வணிகக்குழுன்னு என்னது, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இருக்குல்ல, அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நடவடிக்கைகளை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கு வந்து ஒரு குழுவை வந்து ஏற்படுத்துகிறார். அந்த குழுவோட பரிந்துரையின்படி தான் வந்து இந்த சட்டம்னா எனது ஒழுங்குமுறை சட்டம் 1773 வந்து இயற்றப்பட்டது. உங்களுக்கு புரியுதா. 1773 வந்து இந்த சட்டம் ஏற்றுதாங்க. ஆனால் அவங்க வந்து எப்போ வந்து உள்ளே வராங்க, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1600 அந்த எலிசபெத் அம்மா வந்து பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. 1611 இவங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அவங்களோட இதை வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதிகாரத்தை, பவரை எடுத்துட்டாங்க. 1765 திவானி உரிமையை வந்து வாங்கிட்டாங்க. ஓகே, 1611 வணிகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1765 இது என்னது, திவானி உரிமை வாங்கிட்டாங்க. இப்போ 73 இந்த நார்த் பிரபு அப்படிங்கிறவர் இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட நடவடிக்கைகளை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ட்டு சொல்லி இந்த ஒழுங்குமுறை சட்டத்தை வந்து இயற்றுதார். ஓகேவா. இந்த ஒழுங்குமுறை சட்டத்தை ஏற்றுதார். இதில் வந்து இந்தியாவில் செயல்பட்டு வந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் மீது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்ட முதல் சட்டம் வந்து இந்த சட்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு இருக்குல்ல, அதோடைய அடிக்கல் அல்லது அதோட முதற்படி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதோட அடிக்கல் அல்லது முதல் படி அப்படிங்கிறாங்க. இதில் 24 நபர்கள் கொண்ட இயக்குநர்கள் குழு வந்து ஏற்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்தின் மூலம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் மேற்பார்வையானது மன்னரிடம் இருந்து, ஓகேவா, இப்போ இந்தியாவில் வந்து ஒரு மன்னர்கிட்ட வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சட்டத்தின் மூலம் மன்னர்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாங்களாம், இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு வந்து மாற்றுறாங்க. எவ்வளோ நேக்காக மாற்றுறாங்க பார்த்தீங்களா. இந்திய மன்னர்கள்ட்ட இருந்தால் சரி வராது அப்படின்ட்டு இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு மாற்றுறாங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இருக்கா, அதுக்கிட்ட இருந்த அதிகாரத்தை இங்கிலாந்து அரசு வந்து எடுக்குது. இப்போ இங்கிலாந்து அரசு வந்து நடுவில் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளாக. மன்னர் இருப்பார், மன்னர்கிட்ட இருந்து இங்கிலாந்து அரசு செயல்பட்டு இருந்துச்சு. இந்த சட்டத்தின் மூலமாக மன்னர் கிடையாது, இனிமேல் இங்கிலாந்து அரசு தான் அப்படின்ட்டு இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு வந்து மாற்றப்படுகிறது. இந்த சட்டத்தின் மூலம் வங்காளத்தின் ஆளுநர் வங்காள கவர்னர் ஜெனரல் அல்லது வில்லியம் கோட்டையின் தலைமை ஆளுநர் என்று அழைக்கப்படுவார். என்ன சட்டம், ஒழுங்குமுறை சட்டம். ஓகே, இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக வந்து வங்காள கவர்னர் ஜெனரல் அப்படின்ட்டும் வில்லியம் கோட்டையோட தலைமை ஆளுநர் அப்படின்ட்டு அழைக்கப்படுவார். இப்படி அழைக்கப்பட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம். முதல் தலைமை ஆளுநர் வந்து யார், வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஓகேவா. இந்தியாவுடைய முதல் தலைமை ஆளுநர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். அடுத்த இந்த தலைமை ஆளுநர் இருக்கார்ல, இவருக்கு வந்து உதவ 4 பேர்கள் கொண்ட ஒரு ஆலோசனை குழு வந்து ஏற்படுத்துகிறாங்க. இந்த ஆலோசனை குழு இருக்கா, இது இருக்குது. அடுத்தது பம்பை மற்றும் சென்னை, இந்த ஆளுநர்களும் தலைமை ஆளுநருக்கு வந்து கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து வங்காளம் தானே, மொத்தம் இது கொல்கத்தா, வங்காளம்னா கல்கத்தா. மொத்தம் இந்தியாவில் வந்து 3 மாகாணம் வந்து இருந்துச்சு, 3 ஆளுநர்கள் இருந்திருப்பாங்க. ஓகேவா. அப்போ கல்கத்தாவில் வங்காளத்தில் 1, சென்னையில் பம்பாயில் 1, சென்னையில் 1, 3 இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா தலைமை ஆளுநர் வந்து இருக்கிறாரு, வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து சொல்லக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா பம்பாய் மற்றும் சென்னையில் உள்ள ஆளுநர்கள் வந்து கேட்கணும், கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தலைமை ஆளுநர் மற்றும் இந்த ஆலோசனை குழுவிற்கு வந்து என்ன இருக்குன்னா 4 பேர்கள் கொண்ட ஆலோசனை குழு வந்து தலைமை ஆளுநருக்கு செயல்படுவாங்க. போர், அமைதி, உடன்பாடு, இதில் வந்து மற்ற நபர்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் உள்ளது. அப்போ வந்து இவங்க தான் ஃபைனல் டிசிஷன் எடுப்பவர்கள். யார், தலைமை ஆளுநரும் இந்த ஆலோசனை குழுவுக்கு தான் இருக்குது.
அடுத்த கல்கட்டாவில் போர்ட் வில்லியம் என்ற இடத்துல வந்து 1774 வந்து தலைமை நீதிபதி மற்றும் 3 நீதிபதிகளை கொண்ட ஒரு உச்ச நீதிமன்றத்தை அமைக்கிறாங்க. இதில் வந்து முதல் தலைமை நீதிபதியாக யார் வரான்னு பார்த்தீங்கன்னா சர் எலிஜா இம்பே இவங்க வந்து வராங்க. இது வந்து முக்கியமான கேள்வி. முதல் தலைமை நீதிபதி யார்? சர் எலிஜா இம்பே வந்து வராங்க. அடுத்த பக்கம் அடுத்த பிட் இந்திய சட்டம். இந்த ஒழுங்குமுறை சட்டம் இருக்குல்ல, இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நீக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் என்னது? பிட் இந்திய சட்டம் 1784. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 6 உறுப்பினர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்ட்டு ஒன்று அமைக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த வாரியம் இதுவரை கிடையாது, இதை வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து இங்கிலாந்து அரசால் தான் வந்து இந்த உறுப்பினர்கள் வந்து நியமிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இயக்குநர்கள் குழுன்னு ஒன்று இருந்துச்சா, 24 பேர்கள். அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் தலைமை ஆளுநருக்கு ஒரு ஆலோசனை குழு இருந்துச்சுல, அந்த ஆலோசனை குழுவோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 4லிருந்து 3 வந்து குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கட்டுப்பாட்டு வாரியம் இருக்கா, இந்த கட்டுப்பாட்டு வாரியம் புதுசாக உருவாக்கினது, இதோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் நடவடிக்கைகளிலும். இயக்குனர் குழு இருக்கா, இவங்க ஆல்ரெடி ஒன்று போட்டாங்களே 24 பேர், இவங்க வந்து பார்த்திங்கன்னா வணிக நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ள இந்த சட்டம் வந்து வழிவகை செஞ்சது அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரட்டையாட்சி தன்மையை வந்து கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. அரசின் பிரதிநிதியாக கட்டுப்பாட்டு வாரியமும் வணிக குழுவின் அடையாளமாக இயக்குனர் குழுவும் இருந்தாங்க. வணிக குழு அப்படின்ட்டு இருக்கல, வணிக குழுன்னு என்னது? இவங்க தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை தான் வணிக குழும்பாங்க. உங்களுக்கு எங்கேயாட்டு குழப்பம் ஏற்படுச்சுன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனின்னு படிச்சுக்கோங்க. அரசின் பிரதிநிதியாக வந்து கட்டுப்பாட்டு வாரியம் செயல்படுது. ஓகேவா? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் அடையாளமாக இயக்குனர் குழு வந்து செயல்படுகிறது. அடுத்து பிட் இந்திய திருத்தச் சட்டம் 1786. இந்த திருத்தச் சட்டத்தின்படி தேவை ஏற்பட்டால் ஆலோசனை குழுவின் முடிவினை நிராகரிக்க தலைமை ஆளுநருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. இதுவரைக்கும் எப்படின்னா தலைமை ஆளுநரும் முடிவெடுப்பார், இந்த ஆலோசனை குழுவும் முடிவெடுக்கும். இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஈக்குவல் பவராக கொடுத்துருந்தாங்க. இந்த திருத்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க? தலைமை ஆளுநர் தான் வந்து சுப்பீரியர் பவரு. அது என்ன? இந்த ஆலோசனை குழுக்கு என்னது? அவங்களோட ஒர்க்கு ஆலோசனை சொல்கிறது மட்டும்தான், அதோடு என்ன படிக்கணும், அது ஏற்கனமா வேண்டாங்கிறத முடிவு பண்ணுறது தலைமை ஆளுநரோட விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை ஆளுநருக்கு அந்த அதிகாரத்தை வழங்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆலோசனை குழுவோட முடிவினை நிராகரிக்கிறதோட அதிகாரம் தலைமை ஆளுநருக்கு வழங்கிட்டாங்க. அப்போ யார் தலைமை ஆளுநராக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா காரன் வாலிஸ் பிரபு. ஓகேவா? காரன் வாலிஸ் பிரபு நியமிக்கப்பட்டதால தான் இந்த பிட் இந்திய சட்டத்தை திருத்தமே மேற்கொண்டாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த காரன் வாலிஸ் பிரபு வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த அதிகாரத்துடன் நியமிக்கப்பட்ட முதல் தலைமை ஆளுநர். வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் முதல் தலைமை ஆளுநர். ஆனால் அவர் என்னது? தலைமை ஆளுநராக இருப்பார், ஆலோசனை குழுவோட பேச்சை கேட்டுக்கிட்டு இருப்பார். ஆனால் மிகுந்த அதிகாரங்களோடு நியமிக்கப்பட்ட முதல் தலைமை ஆளுநர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காரன் வாலிஸ் பிரபு. ஓகேவா? அடுத்த பட்டய சட்டம் 1793. இந்த பட்டய சட்டம் அப்படிங்கிறது ஒரு ரினியூவல். ஓகேவா? இது வந்து என்னென்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக உரிமை வந்து மேலும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு நீட்டித்தது. இப்போ 1600 அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா எலிசபெத் அம்மா வந்து உங்களுக்கு ஒரு பட்டயத்தை வந்து கொடுக்குறாங்க. அந்த பட்டயத்தின்படி நீங்கள் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஆட்சிப்படுகிறது. அதை ரினியூவல் பண்ணணும்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டய சட்டம் 1793 படி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து வணிக உரிமை மேலும் 20 ஆண்டுகளுக்கு நீட்டித்தது. இதில் வந்து இந்தியாவின் தடையற்ற வர்த்தகத்தில் கம்பெனி வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் தடையற்ற வர்த்தகத்திலாம் அப்படின்னா வந்து என்னென்னா நீங்கள் வந்து சுயமாக வந்து செயல்படக்கூடாது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து சுயமாக செயல்படக்கூடாது. இங்கிலாந்து கவர்மெண்ட் இருக்குல்ல, இங்கிலாந்தோட அரசு வந்து என்ன சொல்கிறதோ, என்ன சட்ட விதிகள் இது பண்ணுதோ, என்ன சொல்கிறதோ அதோ பேச்சை கேட்டு தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து செயல்படணும். நீங்கள் பாட்ட சும்மா வந்து உங்கள் இஷ்டத்துக்கு செயல்படக்கூடாது, தடையற்ற வர்த்தகத்தில் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் பட்டய சட்டம் தான் 1813. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக உரிமை வந்து மேலும் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு நீட்டிக்கிறாங்க. இந்த பட்டய சட்டம் அதுக்கு தான் வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? 1813 வந்து மேலும் 20 வருஷம் நீட்டிக்கிறாங்களா? இதில் முக்கியமானது கிழக்கிந்திய கம்பெனியின்
போக வர்த்தகம் வந்து முடிவுக்கு வந்து கொண்டு வரப்படுகிறது. இந்த சட்டத்தின் மூலியமாக வந்து 1,00,000 ரூபாய் வந்து இந்தியாவின் கல்வி மேம்பாட்டிற்கு வந்து ஒதுக்கியது. அந்த காலத்தில் 1813 1,00,000. அப்போ இப்போ எத்தனை ஆயிரம் கோடி, எத்தனை பல்லாயிரம் கோடி இருக்கும். ஓகேவா, அந்தளவுக்கு வந்து அப்போ வந்து கல்வி மேம்பாட்டிற்காக ஒதுக்கியிருக்காங்க. மேலும் அரசு பணி, இராணுவ பணிக்காக பயிற்சி நிறுவனங்களை வச்சு அதை மேற்பார்வை குழுவின் கட்டுப்பாட்டில் கீழே வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் கேட்பாங்க எப்படின்னா, 1,00,000 ரூபாய் ஓகேவா இந்திய கல்வி மேம்பாட்டிற்கு ஒதுக்கியது எந்த சட்டம் போது? அப்போ வந்து எனது பட்டய சட்டம் 1813. இது வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்த பட்டய சட்டம் 1833 வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து ஒரு 20 ஆண்டுகள் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வந்து வணிக உரிமை வந்து நீட்டிக்கப்படுகிறது. வங்காள கவர்னர் ஜெனரல் வந்து இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படின்ட்டு அழைக்கப்படுவார் அப்படின்ட்டு இதில் மாற்றுறாங்க இந்த பட்டய சட்டத்தின் மூலயமாக. வங்காளத்தோட கவர்னர் ஜெனரல் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் மாறுவார் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து யார் இருக்கா பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அழைக்கப்பட்ட முதல் நபர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங். அந்த டைமில் வில்லியம் பெண்டிங் தான் இருக்கார். இப்போ தலைமை ஆலோசனை குழு இருக்குல்ல, இந்த ஆலோசனை குழுவில் 4லிருந்து 3 வந்து குறைச்சிருந்தாங்களா. இப்போ 4வது ஒரு உறுப்பினரை வந்து ஆட் பண்ணுறாங்க. சட்டப்பணிக்காக ஒரு உறுப்பினரை சேர்த்து 4 உறுப்பினர் ஆக்கியிருந்தாங்க. யாரை ஆட் பண்ணுறாங்க? டிபி மெக்காலே. ஓகேவா, முதல் சட்ட உறுப்பினர் டிபி மெக்காலே வந்து ஆட் பண்ணுறாங்க. 1813 வந்து இந்திய குடிமைப் பணி வந்து உருவாக்கப்படுகிறது. குடிமைப் பணிக்கு நபர்களை தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கும் முறை வந்து அறிமுகப்படுத்துது. ஓகேவா, இந்திய குடிமைப் பணியை வந்து உருவாக்குறாங்க. குடிமைப் பணிக்கு வந்து தேர்வின் மூலம் வந்து தேர்ந்தெடுக்கும் முறையை வந்து கொண்டு வராங்க. யூபிஎஸ்சி. ஓகே, அதான் இந்திய குடிமைப் பணி. இதிலேருந்து தான் திரும்ப டிஎன்பிஎஸ்சிலாம் வந்து வரும். 1835 வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் வந்து இந்தியாவின் ஆட்சி மொழியாக வந்து இருக்குது. மாற்றப்பட்டது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாரசீக மொழி தான் வந்து இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக வந்து இருந்தது. அடுத்து 1853 பட்டய சட்டம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் போடப்பட்ட கடைசி பட்டய சட்டம். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியில் வெளியிடப்பட்ட கடைசி பட்டய சட்டம். இதுக்கு பிறகு வந்து ரினியூவல் வந்து பண்ணலை. இந்த பட்டய கம்பெனியின் அதிகாரத்தை பிரிட்டிஷ் மன்னருக்கு மாற்றுவதற்கு கம்பெனியோட அதிகாரத்தை பிரிட்டிஷ் மன்னருக்கு மாற்றுவதற்கான வழியை வந்து வகுத்தது. இது பாராளுமன்ற முறையை வந்து நிறுவியது. நிர்வாக செயல்கள் தலைமை ஆளுநர் குழுவில் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக செயல்கள், சட்டசபை செயல்கள் என தனித்தனியாக செயல்படணும் அப்படின்ட்டு 2 வந்து பிரிக்கிறாங்க. இவர் மெக்காலே இருக்கார்ல, 1854 மெக்காலேயோட பரிந்துரையின்படி குடிமை பணிகளை தேர்வு செய்யும் முறையில் பொது தேர்வு முறையை வந்து கொண்டு வராங்க. இந்த பொது தேர்வு முறையில் இந்தியர்களுக்கும் அனுமதி இருக்குது. யாருனாலும் எக்ஸாம் எழுதலாம், அல்ல இந்தியர்களும் வந்து எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வராங்க. ஆளுநர் குழுவில் வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து ஒரு 6 உறுப்பினர்களை வந்து சேர்க்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் இந்த ஆளுநர் குழுவில். இப்போ ஆலோசனை குழுவெல்லாம் தூக்கிட்டாங்க. தலைமை ஆளுநர் இருக்கார்ல, தலைமை ஆளுநர் குழுவில் வந்து நிர்வாக செயல்கள், சட்டசபை செயல்கள் என்று தனித்தனியாக பிரிப்பதற்கு வழிவகை வந்து செய்கிறாங்க. அதில் தான் அந்த தலைமை ஆளுநர் குழுவில் வந்து ஒரு 6 உறுப்பினரை புதுசாக சேர்க்குறாங்க. எதுக்கு சேர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய சட்டமன்ற குழு உள்ளூர் நபர்களுக்கு வந்து அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 உறுப்பினர்களில் 4 உறுப்பினர்கள் சென்னை, பம்பாய், வங்காளம், ஆக்ரா மாகாண அரசுகளிலிருந்து நியமிக்கப்படுறார்கள். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் பட்டயமானது நாடாளுமன்றம் விரும்பும் வரை நீட்டிக்கப்பட்டது. இத்தனை ஆண்டுகள் கால என நிர்ணயம் செய்யப்படலை. இங்கேருந்து நீட்டிக்கிட்டே இருக்காங்க. 20 வருஷம் ரினியூவல் பண்ணாமல் நீட்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ 1900 ஆனால் இதில் முடிஞ்சிடும். ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து 1858 இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடைய கதையை க்ளோஸ் பண்ணிட்டு தான் அடுத்த கதை வந்துடும். ஓகேவா, இதில் பாயிண்ட் இப்படி கொடுத்துருக்காங்க, ஆனால் க்ளோஸ் ஆயிரும். ஓகே, அடுத்தது இதோடு முடிஞ்சு யார் இவங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடைய கதை, அந்த சட்ட திருத்தங்களாம் முடிச்சு அடுத்து இங்கிலாந்து அரசு இருக்குல்ல, அவங்க கொண்டு வந்தது வந்து வருது. அது பார்ப்போம். இங்கிலாந்து அரசின் ஆட்சி 1858 1947. இந்திய அரசு சட்டம் 1858. 1858 நவம்பர் 1 கானிங் பிரபு இருக்கார்ல, அவர் தான் வந்து விக்டோரியா மகாராணி பேரரசோட அறிக்கையை வந்து வாசிக்கிறாரு.
ஓகேவா. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசோட சட்டம் 1858 அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. இது ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழுவோட ஆட்சியை வந்து இது முடிவு கொண்டு வருது. மேலும் இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மக்களின் உரிமை சாசனம் அப்படின்ட்டு இந்திய அரசு சட்டம் 1858 அழைக்கப்படுகிறது. 1857 நடந்த இந்த சிப்பாய் கழகம் இருக்குல்ல, இதோட முடிவில் வந்து நிறைய பிரச்சனை வந்துட்டு தான் விக்டோரியா மகாராணி வந்து இந்த பேரறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. இந்திய அரசை வந்து இங்கிலாந்து அரசின் நேரடி ஆட்சியில் வந்து கீழே வந்து வருது. இது ஆல்ரெடி எல்லாம் படித்ததான். இங்கிலாந்து அரசின் நேரடி ஆட்சியின் கீழே வந்து கொண்டு வருவதற்கு வந்து வருது. மேலும் இந்த இந்திய அரசு சட்டம் 58க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய நல்லாட்சி சட்டம் அப்படின்ட்டு பெயர் வழங்கப்படுகிறது. இந்திய கவர்னர் ஜெனரல் வந்து இனி இந்திய வைஸ்ராய் அல்லது இந்திய அரசு பிரதிநிதி அப்படின்ட்டு அழைக்கப்படுவார் அப்படிங்கிறாங்க. பார்த்திங்களா, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மாறும் கதை. ஃபஸ்ட்டு வந்து ஆளுநர், தலைமை ஆளுநர், இங்கே ஜெனரல், வங்காள கவர்னர் ஜெனரல், அடுத்தது அவர் வந்து இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல். இப்போ இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் வந்து இந்திய வைஸ்ராய் அல்லது இந்திய அரச பிரதிநிதி அப்படின்ட்டு அழைக்கப்படுவார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து இதில் வந்து இந்திய அரச பிரதிநிதியாக வந்து முதல் இந்திய அரச பிரதிநிதி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு தான் இந்திய அரசு பிரதிநிதி ஆவார். இதில் முதல் ஆள் கானிங் பிரபு. இந்திய ஆங்கிலேய முடியரசின் பெயரால் அரசு செயலாளர் வந்து ஆளப்படும். ஓகேவா. இந்தியா ஆங்கிலேய முடியரசுன்னா அவங்க மன்னராட்சி கீழே. ஓகேவா. இந்தியா வந்து ஆங்கிலேய முடியரசின் கீழே பெயரால் நேம் தான். ஓகேவா. இவங்களோட பெயரால் அரசு செயலர் மூலம் ஆளப்படும் அப்படின்ட்டாங்க. இந்தியா மற்றும் இங்கிலாந்திற்கு இடையே ஒரு அயலுறவு செயலாளர் நியமிக்கப்படுகிறார். அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சார்லஸ் வுட். அடுத்து அரசு செயலர் இருக்காரா, இவருக்கு வந்து உதவ வந்து ஒரு 15 உறுப்பினர்கள் கொண்ட இந்திய கவுன்சில் வந்து அமைக்கப்படுகிறது. இதன் விளைவாக வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து உருவாக்கி வச்சிருந்துச்சுல இயக்குனர் குழு, கட்டுப்பாட்டு வாரியம், ஆலோசனை குழு, இது எல்லாமே வந்து ஒழிக்கப்படுகிறது. அடுத்து இந்திய கவுன்சில் சட்டம் 1861. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரச பிரதிநிதி நிர்வாக குழு மத்திய சட்டமன்றமாக விரிவுபடுத்தப்பட்டது. ஓகேவா. இந்த ஒரு குழு, நிர்வாக குழு வந்து என்னது, ஒரு சட்டமன்றம் மாற்றுறாங்க. 6 to 12 வரையிலான கூடுதல் உறுப்பினர்களை வைஸ்ராய் வந்து நியமித்து கொள்ள அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. கூடுதல் உறுப்பினர்களில் பெரும்பாலும் வந்து இந்தியர்கள் தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு இருந்துச்சு இந்த சட்டம். இந்த சட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் 1937 வந்து மாகாணங்களுக்கான முழுமையான சுயாட்சியை வழங்க உதவியது. 1862 கல்கத்தா, பம்பாய், சென்னையில் வந்து உயர்நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. 1861 அரசாங்க பணிகளில் இடஒதுக்கீடு முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இவர் அரசாங்க சட்டமன்ற கவுன்சிலில் வந்து பார்த்திங்கன்னா 3 இந்தியர்களை வந்து கானிங் பிரபு நியமிக்கிறாரு. யார் அந்த 3 பேர்னு பார்த்திங்கன்னா சர் தினகர் ராவ், பனாரஸ் அரசர், அடுத்தது பாட்டியாலா அரசர்ன்ட்டு 3 பேரை வந்து கானிங் பிரபு வந்து இது நியமிக்கிறார் எங்கள் சட்டமன்ற கவுன்சிலுக்கு. அடுத்து 1892 இருக்குல்ல, இந்த 92 வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸுக்கு கிடைத்த முதல் வெற்றி. அதுதான் வந்து இந்த இந்திய கவுன்சில் சட்டம் 1892ங்கிறது இந்திய தேசிய காங்கிரஸ் கிடைத்த முதல் வெற்றி. இது மத்திய சட்டமன்றத்தில் இப்போ சட்டமன்றம் உருவாயிட்டுல மத்திய சட்டமன்றம், இதில் வந்து கூடுதல் எண்ணிக்கையை வந்து கூட்டுறாங்க. குறைஞ்சது 10 பேர் இருக்கணும். 6 to 12 நாங்களா, இப்போ குறைஞ்சது 10 பேர் இருக்கணும். அதிகபட்சம் வந்து 16 பேர் வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்குன்னா இந்தியர்கள் அதிக பங்கு பெறம்பானுங்க. அரசின் வரவு செலவு அறிக்கை மற்றும் நிதி கொள்கை பற்றி விவாதிக்க மற்றும் கேள்விகளை கேட்க கூடுதல் உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. நிறைய பேருக்கு போட்டு நல்ல கேள்விகள் கேட்டு ஒரு ஆரோக்கியமாக சட்டமன்றமாக செயல்படணுட்டு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம். இதில் நம்ம புரிஞ்சுக்கணும், மிண்டோங்கிறது ஒரு ஆள், மார்லிங்கிறது ஒரு ஆள், அதான் கொடுத்துருப்பாங்க. இந்தியாவிற்கான அயலுறவு செயலாளர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்லி பிரபு. இந்தியாவோட வைஸ்ராய் வந்து மிண்டோ. இவங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம். அதனால இவங்களோட பேரை வச்சுட்டாங்க, மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம்ட்டு வச்சுட்டாங்க. இதில் என்ன கொண்டு வராங்கன்னா மத்திய சட்டமன்றம் இருக்குது, அதில் வந்து இன்னும் வந்து உறுப்பினர்களை சேர்க்குறாங்க. என்னென்னா அதிகபட்ச உறுப்பினர்களாக 60 இருக்குது. இதில் 27 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படணும், மீது உள்ளவர்கள் வந்து நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலும் முஸ்லீம்களுக்காக வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வந்து கொடுக்குறாங்க. முஸ்லீம்களுக்காக தனி தொகுதியும் வந்து இதில் தான் ஒதுக்கப்படுகிறது. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்னா
முஸ்லீம்களுக்குன்னு ஒரு சீட்ஸ் கொடுக்கறதா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். அடுத்த வரவு செலவு அறிக்கை மற்றும் பொதுமக்களின் நலன் குறித்த விவகாரங்களில் விவாதம் செய்யவும் தீர்மானம் நிறைவேற்றவும் சட்டமன்றங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டன. ஓகேவா, பொதுமக்களின் நலனுக்கு வந்து சட்டமன்றத்தில் வந்து விவாதம் நடத்த அதிகாரம் வந்து வழங்கப்படுகிறது. அடுத்தது தலைமை ஆளுநர் நிர்வாக குழுவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக ஒரு இந்தியர் வந்து சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி சின்ஹா வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் அவையில் வந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாவது இந்திய நபர் ஆவார். அப்போ முதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நௌரோஜி. இங்கிலாந்தில் இருந்த இந்திய கவுன்சில், இங்கிலாந்தில் வந்து ஒரு இந்திய கவுன்சில் உண்டு. ஓகேவா, இங்கிலாந்தில் உள்ள இந்திய கவுன்சிலில் வந்து 2 இந்தியர்கள் வந்து இடம்பெற்றிருந்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நௌரோஜியும் இவர் எஸ்பி சின்ஹாவும் இடம்பெற்றிருந்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தனி தொகுதி ஒதுக்கும் நடைமுறையை இச்சட்டம் வந்து பிரதான நோக்கமாக கொண்டதால் 1747 பிரிவினைக்கு அழைத்து சென்றது. இதெல்லாம் கேட்பாங்க, தனி தொகுதி ஒதுக்கும் நடைமுறையை டேஷ் சட்டம் பிரதானமாக கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் தான். இல்லை இந்த சட்டம்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம்னு இங்கே எழுதி வச்சுக்கோங்க, மீன்னு போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சட்டத்தை அழிச்சிட்டு மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். அடுத்த மிண்டோ பிரபு இருக்கார்ல, அவர் வந்து பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார். இதெல்லாம் கேட்கலாம். பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார்? மிண்டோ பிரபு. அடுத்து இந்த சட்டம் இங்கிலாந்து அரசாங்கம் பின்பற்றிய பிரித்தாளும் கொள்கையின் உச்சமாக பார்க்கப்பட்டது. ஏன்னா இப்போ இந்தியா அப்படிங்கிறது ஒரே இதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே, அதில் வந்து இப்போது இந்த மாதிரி தனி தொகுதி கொடுக்கறது, முஸ்லீம்களை பிரிக்கிறது, கிறிஸ்டின்ஸை பிரிக்கிறது, ஹிந்துஸை பிரிக்கிறது, ஒவ்வொரு மதத்தையும் பிரிக்கிறது, நிறைய தனி தொகுதியெல்லாம் கொடுத்து பிரித்தா இது வந்து ஒரு பிரித்தளும் கொள்கை ஆயிரும்ல. அதுக்கு தான் வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு. மிண்டோ மார்லி எப்படி 2 பேரோ, மாண்டேகு ஜேம்ஸ் போர்டும் வந்து 2 பேர். மாண்டேகு ஒரு ஆள், ஜேம்ஸ் போர்டு ஆறார். வெளியுறவு அமைச்சர் தான் யார்? மாண்டேகு. அண்டு அரச பிரதிநிதி தான் யார்? ஜேம்ஸ் போர்டு. ஓகேவா, இது வந்து இந்த சீர்திருத்தம் 1919ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்ட்டு அழைக்கப்படும். மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தம் அல்லது 1919ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம்ட்டு அழைக்கப்படுகிறது. இந்த சட்டம் வந்து ஏமாற்றத்தையும் அதிருப்தியும் தான் அளிப்பதாக காங்கிரஸ் தெரிவித்தது. ஏன்னா மாகாண சட்டப்பேரவைகளை பெரும்பான்மையாக தேர்ந்தெடுப்பவர்களுடன் விரிவுபடுத்த இச்சட்டம் வந்து வழிவகை செய்கிறது. இவங்க அதிருப்தி சொல்லுவாங்க, இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகேவா, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க. அடுத்து இரட்டை ஆட்சியின் கீழே வந்து கொண்டு வராங்க. இரட்டை ஆட்சியின் கீழே வந்து பார்த்திங்கன்னா மாகாண அரசுகளுக்கு நிர்வாகத்தில் அதிக பங்கு கொடுக்குறாங்க. சட்டம் ஒழுங்கு, நிதி போன்ற முக்கியமான துறைகள் ஆங்கிலேயர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் ஆளுநர் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தனர். இத்துறைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டது. சுகாதாரம், கல்வி, உள்ளாட்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பிரதிநிதிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இத்துறைகள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. ஆளுநர் இருக்காருப்பா. ஓகேவா, இங்கே ஆங்கிலேயர்கள் இருக்காங்க. ஓகேவா, ஆளுநர் இருக்கார், ஆங்கிலேயர் இருக்காங்க, இந்திய பிரதிநிதிகள் வந்து இருக்காங்க. இப்போ ஆங்கிலேயர்களுக்கு வந்து முக்கியமானது கொடுத்துட்டாங்க, சட்டம் ஒழுங்கு, நிதி இதெல்லாம் கொடுத்து ஆளுநரோட டைரக்ட் கட்டுப்பாட்டில் கொடுத்துருக்காங்க. இந்திய பிரதிநிதிகளுக்கு எப்படின்னா இது சுகாதாரம், கல்வி, உள்ளாட்சி அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரியே இருக்கும், இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நான் சொன்னோம்ல, ஆங்கிலேயர்கள், இந்தியர்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் தனி தொகுதி வழங்குறாங்க. முதலாக தேர்தல் அமைக்கப்பட்டு நேரடி தேர்தல் முறை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த நேரடி தேர்தல் முறையில் எல்லாருக்கும் ஓட்டு கொடுக்கல. கல்வி, வரி, சொத்துரிமை இதோட அடிப்படையில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து என்னது வாக்குரிமை வந்து வழங்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் அப்படி தான், எல்லாருக்கும் ஓட்டு உரிமை கிடையாது. கல்வி, வரி, சொத்துரிமையில் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து வாக்குரிமை வந்து வழங்கப்பட்டது. இந்த சட்டத்தின் மூலயமாக தான் வந்து பார்த்திங்கன்னா 1926 குடிமை பணியாளர்களை வந்து தேர்ந்தெடுக்க மத்திய பணியாளர் தேர்வாணையம் வந்து உருவாக்கப்பட்டது. என்ன சட்டம்? மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டம் அல்லது 1919 இந்திய கவுன்சில் சட்டத்தின் மூலமாக தான் வந்து என்னது இந்த யூபிஎஸ்சி தேர்வாணையத்தை வந்து
உருவாக்குறாங்க. அடுத்து இந்த சட்டத்தின் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா எனது மாண்டிகி ஜேம்ஸ் போர்டு சட்டத்தின்படி மத்திய பட்ஜெட்லேருந்து மாகாண பட்ஜெட்டில் வந்து தனியாக வந்து பிரிக்கிறாங்க. மேலும் மாகாண பட்ஜெட்டை வந்து மாகாண சட்டமன்றம் இயற்ற வந்து அதிகாரத்தை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த சட்டத்தை வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கில அரசு வெளியிட்டது ஆங்கிலேயரின் பெருந்தன்மையற்ற செயலை வந்து குறிக்கிறது. இதனை வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களுக்கு வந்து மதிப்புடையது ஆகாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்திய அரசு சட்டம் 1935 ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தான் இந்திய அரசியலமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகே. சைமன் குழு 3 வட்டமேசை மாநாடுகள், முதல் 2 3 வட்டமேசை மாநாடுகள், 1933 வெலிங்டன் பிரபு வெளியிட்ட வெள்ளை இருக்கை, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த இந்திய சட்டம் 1935 வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்திய அரசு சட்டம் 1935 உருவாக்கியிருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகள் மாகாணங்கள் அடங்கிய கூட்டாட்சி ஒன்றினை மத்தியில் உருவாக்க இந்த சட்டம் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் இந்தியானா இந்தியா தான், பிரிட்டிஷால் ஆண்டுகிட்டு இருந்தனால பிரிட்டிஷ் இந்தியா, அதில் இருந்த சுதேச அரசுகள், நிறைய சுதேச அரசுகள் இருப்பாங்க, 565 நினைக்கிறேன். ஓகேவா? இது நீங்கள் 12th பாலிட்டியில் 8வது பாடத்தில் இருக்கும். அவர் வல்லபாய் பட்டேல் தான் எல்லோரும் இணைப்பார். ஸோ அவ்வளோ சுதேச அரசுகள் இருந்துச்சு. மற்றும் மாகாணங்கள் அடங்கிய கூட்டாட்சி. மாகாணங்கள்லாம் என்னது? 4 மாகாணங்கள் இருக்குல்ல, எனது 3 முக்கியமாக 3 வங்காளம், சென்னை, பம்பாயின்ட்டு 3 இருக்குது. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசாமில் இப்போ வந்துச்சுல, இந்த 3 இவங்க எல்லோரும் இந்த 565 சுதேச அரசுகளும் 3 மாகாண அரசுகளும் அடங்கிய ஒரு மத்தியில் வந்து ஒரு கூட்டாட்சியை உருவாக்குறதுமா இந்த சட்டம் சொன்னிச்சு. மத்திய அரசின் அதிகாரங்கள் வந்து 3 பட்டியலாக பிரிக்கிறாங்க. மத்திய கூட்டாட்சி பட்டியல், மாகாண பட்டியல், பொதுப்பட்டியல். இப்போ இருக்கல அதே மாதிரியான பேட்டர்ன் தான். இது மத்திய அரசு, இது வந்து எனது மாநில அரசு, இது வந்து காமன். இதில் வந்து 2 பேரும் சட்டை ஏற்றலாம். ஆனால் பொதுப்பட்டியல் வந்து இவங்க ஏற்றது தான் செல்லும்ல, அதே மாதிரி இந்த இதில் இருந்து தான் இப்போ உள்ள பட்டியலை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது மத்தியில் வந்து இரட்டையாட்சி வந்து கொண்டு வரப்பட்டது. ஒதுக்கப்பட்ட துறைகள் அனைத்தும் தலைமை ஆளுநர்கிட்ட இருந்துச்சான். ஓகே, தலைமை ஆளுநர் மற்றும் அவரது நிர்வாக குழுவோட கட்டுப்பாட்டில் ஒதுக்கப்பட்ட துறைகள் வந்து இருக்குது. மாற்றப்பட்ட துறைகள் வந்து அமைச்சரவையின் பொறுப்பில், இதில் எலெக்ஷன் வச்சு எலெக்ஷனில் ஜெயிச்சிருப்பாங்களா அவங்களோட கீழே வந்து அமைச்சரவையின் பொறுப்பில் வந்து விடுறாங்க. இந்த மாகாணங்கள் வந்து கொஞ்ச நாள் கழித்து இந்த இரட்டை ஆட்சியை வந்து ஒழிச்சிட்டு மாகாண சுயாட்சியை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் சென்னை, பம்பாய், பீகார், வங்காளம், அசாம் மற்றும் ஒருங்கிணைந்த மாகாணம், இதெல்லாம் இந்த 6 மாகாணம் இருக்குது மொத்தம். ஓகே, 1 2 3 4 5 ஒருங்கிணைந்த மாகாணம் 1 6ன்ட்டு இந்த 6லையும் 2 அவைகளை வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வராங்க. சட்ட மேலவை, சட்ட கீழவை அப்படின்ட்டு 2 வந்து கொண்டு வராங்க. அடுத்தது 1/4/1937 வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி நீதிமன்றம் ஒன்று உருவாக்குறாங்க. முதல் தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இதில் சார் மௌரிஸ் கியர் அவங்கிறது தான் வந்து வரார். தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், பெண்கள் மற்றும் தொழிலாளர்கள் என்ற வகை பிரிக்கப்பட்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கொள்கை அறிமுகப்படுத்தப்படும். வகுப்பு வாரினா என்னது? இண்டிவிஜுவலாக பிரித்து இப்போ எஸ்சி, எஸ்டி, உமன்ஸு, வேலை பார்க்குறவங்க அப்படின்ட்டு பிரிக்கிறாங்கன்ட்டு இல்லை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்திய அளவில் வந்து இப்போ தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள்னால் எல்லாமே வந்து வரும். பிசி, எம்பிசிலாம் கூட வரும். தமிழ்நாட்டில் கொஞ்சம் மாறி வரும். ஓகே, மொத்த மக்கள் தொகையில் 10% மக்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. 1/4/1935 மத்திய ரிசர்வ் வங்கி வந்து அமைய வழிவகை செய்கிறது. 1935 இந்த இந்திய அரசு சட்டத்தை பேஸ் பண்ணி தான் இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து உருவாகுது. அரசட்டத்தின் மறுபதிவு தான். ஓகேவா? இதோட மறுபதிவு தான் என்னது? இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறாங்க. இந்த சட்டத்தின் கீழே தான் வந்து என்னது? பர்மாவை வந்து இந்தியாவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது அப்படின்ட்டு கூறப்படுகிறது. அடுத்தது இந்திய விடுதலை சட்டம். ஒரு நிமிஷம்.
இந்திய விடுதலை சட்டம் 1947 பிப்ரவரி 20 கிளைமேட் அட்லி வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 1948 ஜூன் 30க்குள்ளே உங்களுக்கு விடுதலை கொடுத்துரும் அப்படிங்கிறாரு. ஆனால் 1947 ஜூன் 3 மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து என்ன சொல்கிறேன்னா இந்திய பிரிவினை திட்டம், ஓகேவா, இந்தியா வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்துக்கு வந்து என்ன பேர்னா மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு பேர். 1947 ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டம் உருவாகுது. இந்த சட்டத்தின் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற 2 சுதந்திர நாடுகள் வந்து உருவாகுது. இந்தியாவுக்கு வந்து ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள், பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் 14 வந்து சுதந்திர நாள். இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா 2 நாட்டுக்கும் அரசியலமைப்பு அந்த நாட்டுகளுக்கு தேவையான மாதிரி நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்ட்டு அதற்கு வந்து என்னது அனுமதியும் வந்து கொடுத்துட்டாங்க. நீ உங்கள் நாட்டுக்கு எப்படி அரசு அமைப்பு வேணுமோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. மேலும் இந்த சுதேச அரசுகள் இருந்துச்சுல ஒரு 565 கிட்ட, அந்த சுதேச அரசுகள் வந்து என்னென்னா நீங்கள் விரும்பினால் இந்தியா கூட இல்லைனா பாகிஸ்தான் கூட உங்களுக்கு யார் கூட சேரணும்னு விருப்பம் இருக்கோ நீங்கள் அவங்க கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிட்டாங்க. அது சுரேஷ் இல்லைனா சுதேச அரசாகவே தொடரலாம். நீங்கள் சுதேச அரசுகள் இந்தியா கூட போகலாம், இல்லைனா பாகிஸ்தான் கூட போகலாம், இல்லைனா சுதேச அரசாகவே வந்து செயல்படலான்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. மேலும் பஞ்சாப், வங்காளம் இந்த 2 மாகாணங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லையை, இந்த 2 மாகாணங்கள்லாம் எப்படின்னா இப்போ பஞ்சாப் எல்லை இருக்குன்னா அதுக்கிட்ட பாகிஸ்தான் இருக்கு, வங்காளம் இருக்குன்னா இப்போ வந்து அந்த இடத்துல வந்து என்னது பங்களாதேஷ் இருக்குது. அப்போ வந்து அங்கேயும் வந்து என்னது பாகிஸ்தான் தான். முன்னால் வந்து பாகிஸ்தான் வந்து கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் அப்படின்னு 2 இருக்கும். பாகிஸ்தான் வந்து இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். அதாவது பஞ்சாப் சைடும் ஒரு பாகிஸ்தான் இருக்கும், வங்காளம் சைடும் ஒரு பாகிஸ்தான் இருக்கும். வங்காளத்துக்கிட்ட உள்ள பாகிஸ்தானில் தான் வேற இந்தியா கவர்மெண்ட்டோட உதவியில் விரட்டி அடித்து அங்கே இப்போ பங்களாதேஷ் வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த பஞ்சாப் மற்றும் வங்காளம் இந்த பார்டர் லைன் இருக்குல்ல, இந்த பார்டரில் வந்து இப்போ எல்லையை வந்து பிரிக்கணும். இதுதான் இந்தியா. இப்போ இந்தியா மேப் இருக்குல்ல, இந்தியா மேப்பு பாகிஸ்தான் மேப்பை வந்து உருவாக்குறோம், ஓகேவா. இப்படி இருக்குன்னா இங்கிட்டு பஞ்சாப் இருக்குன்னா இங்கிட்டு இது வரைக்கும் பஞ்சாப், இது இங்கிட்டுலாம் பாகிஸ்தான், இது வரைக்கும் இந்தியா, இங்கிட்டு வங்காளம், அப்போ இது வரைக்கும் இந்தியான்ட்டு இந்த மேப் உருவாக்குறதுக்கு தான் கொண்டு வராங்க. இது யாரோட தலைமையில்னா ராட் கிளிப் அப்படிங்கிற ஒரு தலைமையில் தான் வந்து இந்தியா பாகிஸ்தானோட எல்லையை வந்து வரையறை வந்து செய்கிறாங்க. அடுத்த இந்த 2 சுதந்திர நாடுகளுக்கும் தனித்தனியாக கவர்னர் ஜெனரல் வந்து நியமிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டது. அதில் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னா மவுண்ட் பேட்டன். இதை நல்லா படிக்கணும். சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு பொதுவாக கேட்டால் மவுண்ட் பேட்டன் பிரபு. முதல் இந்திய கவர்னர் ஜெனரல்னு கேட்டால் ராஜாஜி. இந்த கேள்வியில் முன்னெல்லாம் 100 டைம் கேட்பாங்க. இப்போ வந்து புக்கிலேருந்து கேட்க மாட்டேங்கானா, என்னால் இதெல்லாம் கேட்கறதுல முன்னெல்லாம் ஏகப்பட்ட டைம் கேட்டிருக்காங்க. ஆளுக்கு தனியாக வந்து 2 கவர்னர் ஜெனரல் போட்டாங்க. அதில் இந்தியாவுக்கான கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன், இந்திய கவர்னர் ஜெனரல் வந்து ராஜாஜி. பாகிஸ்தானுக்கு கவர்னர் ஜெனரல் வந்து முகமது அலி ஜின்னா வந்து இருந்தார். அடுத்தது 1946 செப்டம்பர் 2 வந்து ஒரு இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்குறாங்க. அதில் உள்ள உறுப்பினர் அவங்களோட துறைகள். இது வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்கங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னா வந்து இதை வந்து கேட்பானுங்க. ஓகே, இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஜவஹர்லால் நேரு வெளியுறவுத்துறை மற்றும் காமன்வெல்த் உறவுகள். சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து உள்துறை, தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை. ராஜேந்திர பிரசாத் உணவு வேளாண்மை. ஜான் மத்தாய் தொழில்துறை விநியோகத்துறை. இல்லை நிதித்துறை அமைச்சர் வந்து அடிக்கடி கேட்பாங்க. இல்லை எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிதித்துறை வந்து பார்த்திங்கன்னா லியாக்கத் அலி கான். இது வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த வெளியுறவு, உள்துறை, உணவு, தொழிற்சாலை விநியோகம், இது பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. பாதுகாப்பு பால் தேவ் சிங்கு. அடுத்தது ரயில் போக்குவரத்து கேட்டிருக்காங்க, ஆசஃப் அலி. இது சட்டத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோகீந்திரநாத் மண்டல். கல்வி கலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபாலாச்சாரி, அவர் தான் ராஜாஜி தான், ஓகேவா. ஸோ இதை படித்து வச்சுக்கோங்க. இந்த முக்கியமானது 1-2 வந்து கேட்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த யூனிட் 2 இந்திய அரசியலமைப்பு தோற்றம் வந்து பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோ வந்து பார்ப்போம். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.